பிராண்டி செய்திகள். போபாலில் பயங்கரம். எம்பிஏ மாணவியை சீரழித்த டெக்கி. வீடியோ எடுத்து பிளாக்மெயில். திருமண விசேஷத்தில் தொடங்கிய நட்பு வினையானது. காமுகன் அதிரடி கைது. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 21, 2026. படிச்சவங்க புத்திசாலித்தனமா நடப்பாங்கன்னு நினைச்சா ஒரு டேட்டா என்ஜினியர் தன்னோட அறிவை வக்கரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற ஒரு அருவருப்பான சம்பவம் மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல நடந்திருக்கு பாஸ். ஒரு எம்பிஏ மாணவிய திட்டமிட்டு சீரழிச்ச அந்த டெக்கி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இதோ அந்த அதிர்ச்சி தகவல்கள். திருமணத்தில் தொடங்கிய நட்பு. பாதிக்கப்பட்ட 24 வயது எம்பிஏ மாணவியும் 29 வயதான அந்த தரவு பொறியாளரும் கடந்த ஜூன் 2025 ஒரு திருமண விசேஷத்துல சந்திச்சிருக்காங்க பாஸ். அங்க ஆரம்பிச்ச நட்பு தான் இப்போ பெரிய வினையா முடிஞ்சிருக்கு. தற்கொலை மிரட்டல். ஆகஸ்ட் 2025 அந்த பெண் இவனோட பேச்சை நிறுத்திட்டு நம்பரை பிளாக் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பாவி நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டி அந்த பெண்ணை நேர்ல வர வச்சிருக்கான். வீடியோ எடுத்து வக்ரம். செப்டம்பர் 2025 அந்த மாணவியை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாம அதை ரகசியமா வீடியோவும் எடுத்திருக்கான் பாஸ். தொடர் பிளாக்மெயில். கையில வீடியோ இருக்கிற தைரியத்துல அந்த பெண்ணை தொடர்ந்து மிரட்டி பலமுறை பாலியல் ரீதியா பயன்படுத்தியிருக்கான் அந்த வக்ர புத்தி கொண்ட இன்ஜினியர். தாக்குதல். கடந்த மார்ச் மாசம் அந்த பெண் இவனோட மிரட்டலுக்கு பணிய மறுத்தப்போ அந்த மாணவியை அடிச்சு துன்புறுத்தி தாக்குதலும் நடத்தியிருக்கான் பாஸ். அசோகா கார்டன் போலீஸ். பொறுமை இழந்த அந்த மாணவி தைரியமா போபால் அசோகா கார்டன் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. போலீசார் அந்த தரவு பொறியாளரை இப்போ அதிரடியா கைது பண்ணி ஜெயில தள்ளியிருக்காங்க. பாதுகாப்பு முக்கியம். படிச்சவங்க நல்ல வேலையில இருக்கிறவங்கன்னு யாரையும் முழுசா நம்பிடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு கசப்பான உதாரணம் பாஸ். போபால்ல நடந்த இந்த அநீதியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன் படிப்பு உனக்கு அறிவை கொடுக்கணும், ஆனா அது உன்னோட வக்கரத்துக்கு பாதை போடக்கூடாது. இப்போ அந்த அறிவை அழிவுக்கு பயன்படுத்தினவனுக்கு சட்டம் சரியான பாடம் புகட்டியிருக்கு பாஸ். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைய இன்னும் என்ன மாதிரியான விழிப்புணர்வு வேணும்? இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்க சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணுமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. சமூக அவலங்கள் மற்றும் குற்ற செய்திகளோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பாய் பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.